ஹாய், வெல்கம் டு அடடடட அசத்தல் சமையல். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம சின்ன குழந்தைங்களுக்கான ஒரு பசலைக்கீரை ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு அப்புறம் சாலிட் ஃபுட்டு வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து எப்படி நம்ம வந்து இந்த பசலைக்கீரையை பழக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி அந்த பசலைக்கீரையோடு சேர்த்து என்னெல்லாம் சேர்த்து நம்ம குக் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த கீரையை வந்து நம்ம அழுக்கெல்லாம் இல்லாமல் அலசிடலாம். இந்த மண்ணெல்லாம் இல்லாமல் இந்த இலையை மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்துலேருந்து பறிச்சிருக்கோம். இது மருந்துலாம் போடாத கீரை, அதனால் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தி. இது வளர்க்குறதும் ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து கடையில் வாங்குகிற கீரையை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த வேஸ்ட்டு தண்டை போட்டிங்கனாலே வந்து நல்ல இந்த கீரை முளைச்சிரும். இதில் வந்து நிறைய இந்த இரும்பு சத்துலாம் இருக்குது. வாரத்தில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 நாளாச்சும் நம்ம வந்து கீரை கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. நல்லா ஒரு 2-3 தடவை வந்து தண்ணியில் அலசிடுங்க. இந்த கீரையை வந்து நல்லா 3 தடவை தண்ணி ஊற்றி கழுவியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இதுலேயும் நம்ம ஒரு தடவை அலசிடலாம். நல்லா மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா அலசி எடுத்துக்கணும். இப்போ நம்ம தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இது வந்து நம்ம பறிச்சிட்டு வந்த பசலைக்கீரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1/4 தக்காளி, ஒரு 3 சின்ன வெங்காயத்தை தோலை உரித்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 3 பல் பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் அந்த மாதிரி அளவு வந்து பாசிப்பருப்பு. அதுக்கப்புறம் இது வந்து மிளகு சீரகம் பொடி, இது வந்து நம்ம கொஞ்சமாக போட்டுப்போம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ நம்ம வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து நான் ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து குக்கரில் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ அதில் வந்து கொஞ்சமாக வந்து இந்த மிளகு சீரக பொடி, அப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள், இதெல்லாம் வந்து நம்ம சேர்க்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்திலாம் வந்து வரும். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி நம்ம போடும்போது அந்த புளிப்பு சுவையெல்லாம் வந்து வரும். அது அவங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கீரை, அதை வந்து கொஞ்சம் பிச்சு போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு தண்ணி, இதை போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் இதை வந்து வேக வைக்கணும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். நீங்கள் வந்து குக்கரில் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 விசில் வந்தால் போதும். இப்போ இது வேகட்டும். இப்போ கீரை வந்து நல்லா வெந்துருச்சு. இது வந்து நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இந்த தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நம்ம இப்போ சாதம் போட்டு அரைக்கும் போது நம்ம இந்த தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு சாதத்தை வந்து சேர்த்துடலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாதம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துடலாம். இப்போ வந்து இதில் அரை உப்பு, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிடலாம்.
இது வந்து உங்களுக்கு எவ்வளோ மைய வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 5 மாத குழந்தைக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க, பேஸ்ட் மாதிரி. இல்லை வந்து ஒரு 8 மாதம் அந்த மாதிரினா கொஞ்சம் குறன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை அரைச்சிடலாம். இப்போ இதை வந்து அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம அந்த பவுலில் மாற்றிடலாம். உங்களுக்கு திக்னஸும் வந்து எவ்வளோ நீங்கள் கொடுப்பீங்க, ரொம்ப கட்டியாக கொடுப்பீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் செமி சாலிடாக கொடுப்பீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் அடுத்த வாட்டி உங்களுக்கு இப்போ இதை லஞ்சுக்கு கொடுக்குறீங்க, நீங்கள் டின்னருக்கு வந்து உங்களுக்கு கஞ்சி கொடுப்பீங்க பசங்களுக்குனா, அந்த கஞ்சி நீங்கள் காய்ச்சும் போது தண்ணி ஊற்றுவீங்கள்ல, அப்போ கூட இந்த சூப்பை வந்து நீங்கள் ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம்.